पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞான வாசமும் பாண்டவர்கள் இனிதே முடித்து இருந்தனர். இந்த நேரத்தில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு உரிய ராஜ்யத்தை பெற வேண்டி ஒரு வயதான பிராமணனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பினர் திருபதன் பேரில். உடனே அவன் அற்புதமான விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி, அதர்மத்தினால் பாண்டவர்களுடைய செல்வத்தை நீங்கள் அபகரித்த பொழுதும் தர்மத்தின்படி அவர்கள் வனவாசத்தை அற்புதமாக முடித்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பிராமணர் கூற பீஷ்மர் எழுந்து அவர் சொல்வது சரியே அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்ம துரோண கிருப எல்லாரும் ஒப்புக்கொண்டபடி இப்போ உடனே திருதராஷ்டிரன் என்ன செய்யறாம், அந்த வயதான பிராமணனை நாங்கள் எங்களுக்குள் பேசி முடிவெடுத்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணரை அனுப்பி வைத்து விட்டார். இப்போ சஞ்சயனை அழைத்தான் திருதராஷ்டிரன். அப்பா இங்க பார், நீ பேசுவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, யுத்தம் நடக்கக்கூடாது, அதே போல என்னுடைய குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர்களுக்கு ராஜ்யமும் தரக்கூடாது. இதை எப்படி அவர்களுக்கு என்ன சொல்லுது புரியும்படி சொல்ல வேண்டுமோ நீ சொல்ல வேண்டும். எப்படி பாருங்க, ராஜ்யம் தரமாட்டேன், சரி யுத்தம் வரக்கூடாது, ஏன்னா யுத்தம் வந்தா என்னுடைய குழந்தைகள் மடிவார்கள் என்பது திண்ணமாக தெரிந்தவன் திருதராஷ்டிரன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை அற்புதமாக எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனை அனுப்பி வைத்தார். சஞ்சயன் வந்திருக்கிறான், உடனே ஓடி சென்று ஆரத் தலைவி அங்கு அனைவரும் எப்படி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை உபச்சாரங்களையும் செய்து, அப்ப சஞ்சயன் சொல்றான், அங்க எல்லாம் என்ன நடந்ததோ அதை நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். முதலில் தர்மராஜன் அங்கு இருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்காங்களா? அப்போ அதுக்கு சொன்னா, தர்மராஜா அங்கு எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்களோ அதே போல கெட்டவர்களும் இருக்கிறார்கள். முதல்ல ஒப்புக்கொண்டான். முதல்ல அப்போ தர்மத்தின்படி வாழ்பவர்கள் நீங்கள் மகாராஜா. யாரு? தர்மராஜனை குறித்து பாருங்க, சஞ்சயன் சொல்றதுல சூக்ஷ்மம் எப்படி இருக்கு அப்படி. தர்மத்தின்படி வாழ்பவர்கள் யுத்தத்தை விரும்புவார்களா? யுத்தம் செய்வதனால் ஆகக்கூடிய பலன் என்ன? இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டவர்களும் நல்லா இருக்கணும், கௌரவர்களும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி சிந்தை இருந்தால் மட்டுமே இதை தார்மீக சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் அப்படிங்கிறது என்றுமே நாசத்திற்கு காரணமாகிவிடும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய யுத்தம் செய்தால் இதனால் அடைகின்ற லாபம் என்ன? அந்த குடும்பம் தான் நாசமாகும், குல நாசமாகும். இப்போ குலத்திற்கு நல்லது செய்பவர்களையே நல்லவர்கள் என்று சொல்வார்கள். ஒருவேளை இதுவரை நீங்கள் தர்மத்தின்படி வாழ்பவர்கள் என்று மிகப்பெரிய கீர்த்தி உங்களிடம் இருக்கிறது. ஆனால் யுத்தம் செய்வதால், ஒருவேளை யுத்தம் நடந்தால் அதனால் உங்களுடைய கீர்த்தி முழுக்க போய்விடும். சஞ்சயன் பாருங்க, இதுல என்னன்னா, யுத்தத்தினால் நீங்கள் யாரை இழக்கப் போகிறீர்கள்? உங்களுடைய பந்து பாந்தவர்களை, உங்களுடைய குருமார்களை, உங்களுடைய தம்பிமார்கள் கூட யுத்தம் செய்து அவர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும். சரி, ஏன்னா இதனால் யாருக்காவது சுகம் கிடைக்க போகிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. சரி, அது அல்லாம உங்கள் கையில் இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன சாமானியமானவர்களா?
பகவான் சிவனிடம் பாசுபதாஸ்திரத்தை வாங்கியவன் அர்ஜுனன். சுமார் 5 வருட காலங்கள் இந்திரனிடம் அஸ்திர சஸ்திர வித்தையை கற்றவன். பீமசேனனுடைய பராக்கிரமம் இந்த உலகம் அறிந்ததே. இதற்கும் மேலாக பகவான் கிருஷ்ணனுடைய கருணை உங்களிடம் இருக்கிறது. கிருஷ்ணன் சாரத்தியம் செய்யும் பொழுது அவரை எதிர்த்து இன்னொருவர் ஜெயிப்போர் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நல்லது நடக்க வேண்டும். யுத்தம் செய்வதற்கு பதிலாக, இவ்வளவு பேர் மடிவதற்கு பதிலாக, அதை பார்த்து அதன் மேல் நாம் ராஜ்யம் நடப்பதற்கு பதிலாக சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் தன்னுடைய பேச்சை முடித்தார். பாருங்க, இந்த நேரத்தில் தர்மராஜன் அற்புதமான பதிலை சஞ்சயன் கிட்ட கொடுத்தான். என்ன சொன்னான் தர்மராஜன்? சஞ்சயா, நீ சொல்வது அனைத்தையும் அமைதியாக கேட்டு வந்தேன். இப்போ யார் யுத்தம் வேணும்னு சொன்னா? யுத்தத்தில் இருக்கக்கூடிய தர்ம அதர்மத்தை பற்றி நீ மிகப்பெரிய பேரூரை நடத்தினாய். இந்த இடத்தில் யுத்தம் வேண்டும் என்று உன்னிடம் சொன்னவர் யாராவது இருக்கிறாங்களா? அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலையே. யுத்தம் எங்களுக்கு என்றுமே வேண்டாம். நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருந்த அந்த ராஜ்யத்தினுடைய எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பகுதியை நாங்கள் கேட்டு, நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசாது, யுத்தத்தில் தர்மம், அதனால் ஆகக்கூடிய விளைவுகள், இதை பற்றி நீ நிறைய பேசின்றிருக்கியே தவிர, நாங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறோம் என்கின்ற அந்த வார்த்தையை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையும் நீ பேசிக்கொண்டு, இப்போ என்ன வேணா செய்யட்டும், எங்களுக்கு ராஜ்யம் கிடைத்தால் போருமானது. ஏன்னா எங்களுக்கு யுத்தத்தின் மேல் நிச்சயமாக விருப்பம் இல்லை சஞ்சயா. நீ யுத்தத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாய், அதனால் இத்தனை பேர் மடிவர். இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும் அல்லவா? நிச்சயமாக சாவு என்பது நிச்சயமாக எல்லாருடைய மனதிற்கும் கஷ்டமாகும். இப்போ இதுல என்னன்னா, பகவானுடைய ஸ்ராப்பத்திற்கு யார் அவருக்கு என்ன சொல்றது பாபம் செய்தவர்களோ அவர்கள்தான் யுத்தம் செய்வார்கள். பாவம் உள்ளவர்களே யுத்தம் செய்வாங்க. தார்மீகமாக இருக்கக்கூடியவர்கள் என்றுமே உடனடியாக யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு கிளம்பவே மாட்டாங்க. தர்மம் என்னைக்குமே சுகத்தை தந்து கொடுக்கும். தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு என்றுமே துக்கம் தானாக தேடி வருவதில்லை சஞ்சயா. யுத்தம் என்பது இருவருக்குமே துக்கத்தை தருவது என்பதை நான் அறிவேன். இதனால் அந்த யுத்தத்தினால் யாருக்குமே சந்தோஷம் இல்லை. இதை நிச்சயமாக திருதராஷ்டிரன் அறிந்திருக்க வேண்டும். சரி, ஆனா இதையெல்லாம் அறியும் அளவிற்கு திருதராஷ்டிரனுடைய மூளையை வேலை செய்யாத வண்ணம் காம அர்த்த, காமம்னா ஆசை, அர்த்தம் அப்படின்னா பணத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த விருப்பம், அதில் விழுந்த எந்த ஒரு மனிதனும் எழுந்ததாக சரித்திரமே இல்லை. அந்த மயக்கத்தில் இருக்கிறான் உன்னுடைய ராஜன் திருதராஷ்டிரன். சரி, இது எப்படி அப்படின்னா, எரிகின்ற அந்த விறகினிலே மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றுவது போல அவனுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய துரியோதனன் கூட இருக்கக்கூடிய அந்த சேர்க்கை ஆட்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஏற்கனவே அந்த என்ன சொல்லுது விறகில் எரிந்து கொண்டிருப்பதில் எண்ணெயை ஊற்றுவது போல இவர்கள் திருதராஷ்டிரனை அப்பப்போ தோன்றுகிற நல்ல எண்ணங்களை கூட செயல்பட விடாது தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று சொல்றேன் கேளுங்க சஞ்சயா, என்னைக்குமே துஷ்டர்கிட்ட பகவான் என்றுமே இருப்பதில்லை. நாம் அதர்மத்தை தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, மற்றவர்கள் தூண்டி விடுவதனால் நடந்தாலும் சரி, அந்த இடத்தில் பகவான் என்றுமே இருப்பதில்லை. பாரு, இப்ப நல்லா பார்த்தேன்னா,
கிருஷ்ணன் எங்களோடு இருப்பதற்கு காரணம் ஒன்று, நான் தர்மத்தின்படி வாழ்வது ஒன்று, அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நிச்சலமான பக்தி. ஆனால் ஒருவேளை தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமே, ஆனால் அவர்களாக தேடி போகவில்லை. யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுமே, ஆனால் சஞ்சயா மனதில் நினைத்துக்கொள், அவர்கள் என்றுமே தோற்பதில்லை. யுத்தம் எனக்கு செய்ய வேண்டுங்கிற ஆசை இல்லை, கரெக்டாக சொல்லிட்டான். யுத்தம் தேவையில்லை. நாங்கள் ஒரு ராஜ்யம் எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டியதை கேட்கிறோம். சரி, அதை கொடுத்து விட்டால் யுத்தம் ஏன் நடக்கிறது? யுத்தத்தினால் தர்மம் அதர்மம், இவர்கள் வீழ்வார்கள், இதனால் சுகம் துக்கம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வழியே இல்லையே. முதலில் அதை பற்றி எதுவுமே நீ சொல்லவில்லையே. இப்ப அது மட்டும் அல்லாமல் பாபம் செய்தவர்களுடைய சப்தங்களை கூட இறைவன் கேட்க விருப்பப்படுவதில்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம செய்யக்கூடிய பாபத்தை வேறு யாருமே பார்ப்பதில்லை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்னன்னா, யாருக்கும் தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்து விட்டேன் அப்படின்னு. இல்லை, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதையும் சரி, ஒவ்வொரு கெட்டதையும் சரி, ஒரு 12 பேர்கள் நம்மை சுற்றி என்ன சொல்லுது, குறிப்பு வைத்திருக்கிறார்கள். பக்தர்களே, ஒரு நல்லது செய்கிறோம், இதை யாருமே பாராட்டவில்லை என்கின்ற கவலை வேண்டாம், இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல தவறு செய்தேன், அதை யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு கொண்டு இருமாப்பு கொள்ள வேண்டாம். உடனடியாக அதற்கு உண்டான தண்டனை உங்களுக்கு காத்திருக்கிறது, கவலை வேண்டாம். நிச்சயமாக அது உங்களை வந்து சேர்ந்தே சேரும். அப்போ பாபம் செய்து கொண்டிருந்தா என்ன, ஏற்கனவே நீங்கள் செய்து விட்டிருந்த அந்த புகழ் கீர்த்தி நிச்சயமாக உங்ககிட்ட இருக்காது. கீர்த்தினா புகழ். உங்களை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுது, மிக அசிங்கமாக பேசுவார்கள். அதை உங்கள் காதால் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரி பாவம் செய்தவர்கள் செய்கின்ற தெய்வ ஆராதனைகளை கூட இறைவன் ஏற்பதே இல்லை. நீங்கள் கொடுக்கின்ற சந்தனத்தையோ புஷ்பத்தையோ இறைவன் ஏற்பதில்லை. மனம் சுத்தி ஆகாமல் வஞ்சனையோடு செய்கின்ற எந்த ஒரு பூஜைகளையும் சத்காரங்களையும் இறைவன் ஏற்பதில்லை. ஏன்னா நான் செய்கின்ற வஞ்சனைக்கு துணை நிற்கும்படி உங்கள் மனம் இறைவனை நோக்கி கூறிக்கொண்டிருக்கும். எந்த காலத்திலும் அதர்ம விஷயத்திற்கு இறைவன் நிச்சயமாக தோள் கொடுப்பதே இல்லை. ரொம்ப ஸ்பஷ்டமா பாருங்க. தவறான வழியில் ஒருவன் செல்கிறான் என்றால் சரி, என்னைக்குமே பகவானுடைய சகாயம் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு ஆபத்து வரும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இறைவன் நம்மை வந்து காப்பான் என்கின்ற நம்பிக்கை பக்தர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி காப்பாற்றிய இடங்கள் நிறைய. சபையில் திரௌபதி வஸ்திர அபகரணம் நடக்கும் பொழுது தன்னால் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை என்று கையை மேலே உயர்த்தி கோவிந்தா என்கின்ற ஒரு நாமத்தை கூறியதால் சபையில் அங்கு கிருஷ்ணன் வந்தானா? இல்லை. காப்பாற்றுவதற்கு அனைத்தும் வந்து சேர்ந்ததா இல்லையா? எங்கிருந்து வந்தது? ஒரு நாமத்தின் மகிமையால் பக்தர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்று நிரூபித்த இடம் இல்லையா? அப்போ பகவான் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இறைவன் என்றுமே கைவிடுவதில்லை. அதே போல பாபம் செய்தவர்களாக இருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக பகவானின் சகாயம் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, யுத்தம் நிச்சயமாக கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லி அனுப்பினார்களா? யுத்தம் வேண்டாம், யுத்தம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? சரி, இந்த இடத்துல யுத்தம் வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அதே போல அவர்களும் நினைக்கிறார்களா? ஏன்னா ஒரு யோசனை அப்படின்னா 2 பேரும் சமமாக ஒரே மாதிரி சிந்தித்தால் தானே அது நல்லதாக இருக்கும். சரி, இப்போ ராஜ்யம் தரமாட்டேன், சரி, யுத்தமும் நடக்கக்கூடாது. இது என்ன? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு.
பிதராஜித சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது திருதராஷ்டிரனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு என்னுடைய தந்தையான பாண்டுராஜனுக்கும் இருக்கிறது இல்லையா? அப்போ நியாயமாக கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கேட்கும் பொழுதே அதில் ஒரு துளியும் தரமாட்டேன், அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் இதனால் கோபமும் உங்களுக்கு வரக்கூடாது, எங்களை எதிர்க்கக்கூடாது, இதனால் எங்களுடைய பிள்ளைகள் நாசமடைவார்கள் என்கின்ற அந்த அட்வைஸ், உபதேசம், இதை சொல்கிறாயே சஞ்சயா, உனக்கே இது நகைப்பாக தெரியவில்லையா என்று அற்புதமான பதிலை தர்மராஜன் சஞ்சயன் கிட்ட சொன்னான். இப்போ இதை கேட்டவுடன் சஞ்சயன் என்ன சொன்னான்? கோபம் வந்தது. அந்த கோபத்தினால் சஞ்சயன் கூறியதை நாளையும் பெருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.